ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வைஹை கிச்சன். இது அறுசுவைகளின் சங்கமம். இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமான பிரண்டை துவையல் தாங்க செய்ய போகிறோம். இந்த பிரண்டை துவையல் பார்த்திங்கன்னா மூட்டு தேய்மானம் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி எலும்பு முறிவு, இந்த மாதிரி போன் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து பிரண்டையை வந்து துவையலாவோ பொடியாவோ யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி பிரண்டை துவையல் வந்து செய்ய போகிறோம். இது வந்து இடுப்பு எலும்புக்கு நல்ல வலு சேர்க்குங்க. நம்ம இந்த பிரண்டை துவையலை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பிரண்டை துவையலை வந்து வாரத்துக்கு 2 முறை வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்ததாக வரமிளகா 4லேருந்து 5 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. பூண்டு 4லேருந்து 6 பல். புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன சில் தேங்காய். இப்போ பேன் அடுப்பில் வச்சு அதில் வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த துவையலுக்கு நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும். அதுக்கு அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை வந்து 1 கப் சேர்த்துக்கலாம். பிரண்டை வந்து உங்களுக்கு நல்லா பொன்னிறமாக வறுத்து வரணும். நம்ம பிரண்டையை வந்து நல்லா உங்களுக்கு வறுத்துறணும். கலர் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடணும், இல்லைன்னா நாக்கு அரிக்குங்க. இப்போது அதே பேனில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அந்த வரமிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரியும் எடுத்துக்கோங்க. இப்போது மிளகாய் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம உளுந்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நல்லா போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்தோன்னா நல்லா இருக்குங்க. இப்போது பூண்டை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம பூண்டை நறுக்கி சேர்க்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வறுபட்டுரும். அதே மாதிரி நம்ம பூண்டு வந்து வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் சில் வந்து சேர்த்துக்கலாம். தேங்காயும் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து அரைக்கும் போது உங்களுக்கு இந்த துவையல் வந்து ஒரு 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இப்போது கொஞ்சமாக புளி எடுத்துக்கலாம், நெல்லிக்காய் சைஸ்க்கு. இந்த புளியுமே நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க எல்லா பொருட்களையுமே நல்லா ஆற விட்டுறலாம். இதை ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா துவையல் பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற துவையல் இதோட சேர்த்து உங்களுக்கு நல்லா பரட்டி விட்டுறலாம். 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் உறிஞ்சிருச்சு. இதை வந்து நீங்கள் இட்லி கூடயோ, தோசை கூடயோ, சப்பாத்தி கூடயோ வச்சு சாப்பிடலாம். பிரண்டையை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு வீடியோ கொடுத்துருக்கேங்க. அதை மறக்காமல் பாருங்கள். நமக்கு ஆரோக்கியமான பிரண்டை துவையல் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.